நாட்டோ கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது நேத்தே மார்க்கெட்ல வந்துருச்சு. ஸோ இந்த Q2 ரிசல்ட்ஸ் ஒரு அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு, அண்ட் தென் இந்த கம்பெனியோட சிஇஓ ராஜீவ் நன்னப்பனேனிலாம் என்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாமே அனலைசிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்க ரிசல்ட்ஸ் அண்ட் தென் அவர் பேசுறதை வச்சு நம்ம பார்க்கும்போதுமே இந்த ரெவல்யூமோட சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிராப் ஆயிருச்சு. ஸோ டிராப் ஆன ரீசனால இவரோட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷனே பாத்தீங்க அப்படின்னா அந்த கைடன்ஸே கம்மி பண்ணி வச்சிருக்காரு. அதான் நெட் ப்ராஃபிட் இவங்க பண்ணிருக்கிறது இப்போ 500 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இவரோட ஃபியூச்சர் கைடன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா நெட் ப்ராஃபிட் நாங்க பண்ண போறது மேபி 100ல இருந்து 150 கோடி தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மேபி ஒரு 50 கோடி அதிகமாவோ இல்ல அப்படின்னா 50 கோடி கம்மியாவோ பார்த்தா நடக்கலாம். சோ இந்த அளவுக்கு ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் பார்த்தா அவர் கம்மி பண்ணி வச்சிருக்காரு இந்த ரெவல்யூமோட சேல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா. இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026 Q1 Q2 நல்லா இருந்துச்சு, Q3 Q4 எல்லாம் நல்லா இருக்க போகிறது இல்ல. அண்ட் தென் ஃபினான்ஷியல் இயர் 2027மே இங்க நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு ரிசல்ட்ல தெரிய வருது. சோ இது ஓவராலா இந்த வீடியோல இருக்க போறது இதுதான். அது எல்லாமே ஒரு பார்ட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் உள்ள போயிடலாம். இந்த Q2 ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம். நெட் ப்ராஃபிட் 517 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 23% டிராப்ல ஆயிருக்கு. இதுவே ரெவன்யூ நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாலும் 0.6% பார்த்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. சோ இங்க நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. கிராப் ஹெல்த் பிசினஸ் மட்டும் சூப்பரா இருக்கு. அது பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. சோ அண்ட் தென் இந்த கம்பெனியுமே இங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ₹1.50 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் விழுந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கிளியர் கட்டா பார்க்கலாம். அண்ட் இந்த ரெவன்யூ விழுந்ததுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஃபார்முலேஷன்ஸ் ஏன் விழுந்தது அப்படின்றதுக்கான ரீசனும் பார்க்கலாம். அண்ட் அந்த கிராப் ஹெல்த் சயின்சஸோட ரெவன்யூ ஏறி இருக்குல்ல, ஜம்ப் ஆயிருக்குல்ல. சோ அதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. அந்த டிமர்ஜர் நடக்க போகுது. அதுல நமக்கு ஒரு ஷேர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுவுமே என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். நெட் ப்ராஃபிட் 23% விழுந்ததுக்கான ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க அதிகமான R&D காஸ்ட் பாத்தீங்கன்னா நடக்குது. சோ இந்த கம்பெனி ஃபியூச்சர் பைப்லைன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. சோ அந்த ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கான R&D பர்பஸ் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது யூஎஸ்லயும் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இங்க யூரோப்பியன் யூனியன்லயும் பண்ண போற அந்த ட்ரக்ஸ்க்கான R&D ஸ்பெண்டிங் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. சோ இது ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் அடி வாங்கிறதுக்கான ரீசனா இருக்கு. செகண்ட் ரீசனா இருக்குது ஒன் டைம் எம்ப்ளாயி போனஸா பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சோ இது ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் உள்ள வராத ரீசன்னால இதுமே ப்ராஃபிட் அட் பண்ணிருக்கு. அதாவது ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ்னா என்ன அப்படின்னா இங்க சேலரி கொடுக்கறது இவங்களுக்கு தெரியும். இது பிக்சடான சேலரி, இது கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி தெரியும். சோ அது எல்லாமே ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் உள்ள வைப்பாங்க. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியோட பில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்க நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா பிக்சடா இருக்கும். இவ்வளவுதான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போனஸ் பாத்தீங்கன்னா பிக்ஸ்டு கிடையாது. அது இயர்லி ஒன்ஸ் எப்போ வேணாலும் தருவாங்க. அது இந்த Q2ல தந்த ரீசன்னால நெட் ப்ராஃபிட்ல அது பாத்தீங்கன்னா டெம்பரரியா ஸ்லோ டவுன் கொடுத்துருக்கு. அடுத்ததா பிசினஸ்க்கு பாத்தீங்கன்னா அதிகமான ப்ரொவிஷன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. சோ இங்க அதிகமான எக்ஸ்பென்சஸ் நடக்கிற ரீசனால ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா எடுத்து வச்சிருக்காங்க. சோ இங்க எக்ஸ்பென்சஸ் பொறுத்த அளவுல 600 சில்லற கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா போன வருஷம் எக்ஸ்பென்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்ப 850 கோடி ரூபாய் கிட்ட பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க. சோ 600 சில்லற கோடியில இருந்து 850 கோடி. சோ இதுல நமக்கு நல்லாவே தெரியுது என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. 38% இந்த எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. சோ 38% எக்ஸ்பென்ஸ் ஏறுது அப்படின்னா அது ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிருக்கு. சோ இது எல்லாமே இந்த ப்ராஃபிட் அட் ஆனதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் நீங்க ரெவன்யூ அட் ஆனதுக்கான ரீசன் அதுதான். இப்போ நான் அப்படியே செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இங்க ரெவல்யூமோட சேல்ஸ் தான் இந்த கம்பெனிக்கு மேஜரான பிளஸ். சோ அதாவது யூஎஸ் பிசினஸ் தான் இவங்களுக்கு அதிகமான பிளஸ்ஸா இருக்குது. சோ அந்த ஃபார்முலேஷன் பிசினஸ் பாத்தீங்கன்னா இப்ப நெகட்டிவா வந்திருக்கு. அதோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப டிராப் ஆயிருக்கு. சோ இங்க எக்ஸாக்டா எவ்வளவு அமௌண்ட் நடந்திருக்கு அப்படின்னா 1211 கோடி ரூபாய் போன வருஷம் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப பண்ணிருக்குது 1140 கோடி ரூபாய் தான் பண்ணிருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 64 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா டிராப்ல இருக்கு. சோ இது இந்த ஃபார்முலேஷன் பிசினஸ் செக்மெண்ட்ல இருக்க டிராப்பா இருக்கு. எஸ்பெஷலா யூஎஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ரெவல்யூமோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப ப்ராப்பரா நடக்கல. அதனால தான் இந்த டிராப் இருக்கு. அடுத்தது ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரிடியன்ட் இங்க பார்க்கும்போது 49 கோடி ரூபாய் முன்னாடி பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப 53 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. இது ஸ்மாலான அமௌண்ட் தான். பட் ஆனா பாசிட்டிவா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸா வரும்போது இயர் ஆன் இயர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கதா சொல்றாங்க. எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல. பட் ஆனா இயர் ஆன் இயர்ல பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸ் போது இந்த இந்தியால இருக்கிற அந்த ஃபார்முலேஷன் பிசினஸ் எல்லாமே சூப்பரா தான் ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல. பட் ஆனா இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுமே ஸ்மாலரான பொசிஷன் தான். பட் ஆனா பாசிட்டிவா இருக்கிறதா சொல்றாங்க. கிராப் ஹெல்த் சயின்சஸ் பொறுத்தளவுல முன்னாடி 17 கோடி ரூபாய் இங்க ரெவன்யூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா இப்ப பண்ணிருக்கிறது 52 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா ரெவன்யூ பண்ணிருக்காங்க. 3.7 மடங்கு அதிகமா பண்ணிருக்காங்க. பெர்சன்டேஜ் வைஸ்ல சொல்லணும் அப்படின்னா 270% பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த கிராப் ஹெல்த் சயின்சஸோட ரெவன்யூ பொறுத்தளவுல. சோ 14 கோடி ரூபாய் முன்னாடி இப்ப பண்ணிருக்கிறது 52 கோடி ரூபாய். சோ இந்த கிராப் ஹெல்த் சயின்சஸ்னா என்ன, இது என்ன மாதிரியான பிசினஸ் செக்மெண்ட்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியுமே டிமர்ஜர் ஆக போகுது. சோ இது என்னன்னு சொல்லி சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்கோ பிசினஸ் உள்ள இந்த கிராப் ஹெல்த் சயின்சஸ்ன்ற பிசினஸ் இருக்கு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அதாவது இந்த இன்செக்டிசைட்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபங்கசைட்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இங்க ஃபார்மர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற அந்த இன்செக்டிசைட்ஸ் அண்ட் தென் பெஸ்டிசைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி கொடுப்பாங்க. சோ இது இந்த ஆக்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட் தான் இது ஆக்ட் ஆகும். சோ இங்க கெமிக்கல் பிசினஸ்ல நம்ம இந்த சாம்பால் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி எல்லாம் பார்த்தோம்ல. சோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனியுமே இந்த ஆக்ட் ஆகும். இதோட ரெவன்யூ பாத்தீங்கன்னா இங்க இயர் ஆன் இயர்ல பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே வருது. இந்த பிசினஸ்க்கான டிமர்ஜர் பாத்தீங்கன்னா பண்றதுக்கான பிளான்ல இருந்தாங்க நாட்கோ நிறுவனம். அது பாத்தீங்கன்னா இப்ப அப்ரூவல் கிடைச்சிருச்சு. சோ இப்ப அப்ரூவல் கிடைச்சதால இது பாத்தீங்கன்னா தனி கம்பெனியா வந்துரும். இது மேபி லிஸ்ட் ஆதுக்கான சான்சஸ் இருக்கிறதா சொல்றாங்க. 2026 இந்த கம்பெனி செப்பரேட்டா அந்த லிஸ்ட் ஆதுக்கான சான்சஸா இருக்கிறதோ சொல்றாங்க.
இது ஏன் இப்ப தனி பிசினஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க அன்லாக் பண்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது சப்சிடரியா வந்து இருந்துச்சு. இப்ப தனி பிசினஸா எடுத்துட்டு போறாங்க. அப்படி தனி பிசினஸா எடுத்துட்டு போகும்போது இந்த கம்பெனி ரெவன்யூ தனியாவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால இந்த கம்பெனியோட வேல்யூ அன்லாக் பண்ற விதத்துல இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா டிமெர்ஜர் பண்ண போறாங்க. சோ வேல்யூ அன்லாக் எதுக்காக பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்களோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்காக தான் இந்த வேல்யூ அன்லாக் வந்து பண்றாங்க. சோ எங்க கிட்ட ஒரு ஆக்ரோ கெமிக்கல் பிசினஸ் இருக்கு, அதுவுமே சூப்பரா ரன் ஆயிட்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக மேபி இந்த கம்பெனி செப்பரேட்டா தனியா லிஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது, இங்க பப்ளிக்கா லிஸ்ட் ஆகுதுன்னும் போது நமக்கு ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இது எல்லாமே இந்த Q2 பிசினஸ் அப்டேட்ல சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. சோ டிவிடெண்ட பொறுத்தளவுல ₹1.50 வந்து பாத்தீங்கன்னா தர போறாங்க. சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நெட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க போகுது. சரி ஓகே, இப்போ ரெவில்மெட்டோட சேல்ஸ் பக்கம் வருவோம். ரெவில்மெட்ன்றது இந்த கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெவில்மெட்னா என்னன்னு வந்து புரிஞ்சுக்கலாம். ரெவில்மெட்ன்றது இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ற ட்ரக்கா வந்து இருக்கு. இது இந்த கம்பெனிக்கு லாஸ்ட் ஒரு கொஞ்சம் வருஷமா பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் கொஞ்சம் குவார்டர்ஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த கம்பெனிக்கு மேஜரான கீ ரெவன்யூ ஜெனரேட்டர் இந்த ரெவில்மெட் சேல்ஸ் தான் வந்து இருக்கு. சோ இந்த ரெவில்மெட் பொறுத்தளவுல இப்போ 1000 கோடி ரூபாய் இந்த கம்பெனி ரெவன்யூ மேக் பண்றாங்க அப்படின்னா, அதுல 550 கோடி ரூபாய் இல்ல அப்படின்னா 500 கோடி ரூபாய் இந்த ரெவில்மெட் சேல்ஸ்ல இருந்து மட்டுமே வரும். இந்த கம்பெனி 100 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, அதுல யூஎஸ்ல இருந்து அதிகமா சம்பாதிப்பாங்க. அந்த யூஎஸ்ல இருந்து சம்பாதிக்கிறதுல அதிகமான ரெவன்யூ வந்து வரது இந்த ரெவில்மெட்டோட அந்த கேன்சர் ட்ரக்ல இருந்து தான் இத்தனை நாளா வந்து வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேபி டிராப் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. நம்ம போன குவார்டரா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா Q4 ஃபினான்ஷியல் 2025 இருக்கட்டும், அதாவது இந்த ஜனவரி டு இந்த மார்ச் வரைக்கும் நடந்திருக்குல்ல அந்த குவார்டரா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ரெவில்மெட்டோட சேல்ஸ் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. அது இவங்க சொன்ன மாதிரி 50ல இருந்து 55% இந்த ரெவில்மெட்டோட சேல்ஸ்ல இருந்து வர ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு இந்த கம்பெனிக்கு ஓவராலா. இது இந்த Q1 Q2 வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்க போது, Q3 ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆக ஆரம்பிக்க போகுது. Q3 ல இருந்து டிராப் ஆக ஆரம்பிச்சு Q4 ல சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மார்ச்சுக்கு அப்புறமா இந்த கம்பெனி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெவில்மெட்டோட அந்த ஒரு பேட்டன்ட்டே வந்து இருக்காது. சோ அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கம்பெனி கிட்ட பிளாக் பஸ்டர் இருக்கா எதுவுமே இருக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே கேள்விக்குறியா வந்திருக்கு. சோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா ரெவில்மெட்டோட சேல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. Q1 Q2 அப்புறமா குறைய போகுது. சோ இதுக்கப்புறம் எது வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகுது, ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதனால அப்படின்னா இந்த ரெவில்மெட்டை வந்து காம்பன்சேட் பண்ற விதத்துல இந்த ரெவில்மெட்டோட சேல்ஸ் இவ்வளவு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுதான் இந்த கம்பெனியோட பிளாக் பஸ்டர் ட்ரக்கா இருக்கு. அதை இங்க காம்பன்சேட் பண்ணி இன்னொரு ட்ரக் வந்து அமையணும்ல, அது என்ன ட்ரக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து செமக்ளூடேட் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, இதுதான் மேஜரான கான்ட்ரிபியூட்டரா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது உள்ள இந்த விகோவி வந்து இருக்கு, அந்த ஒசிம்பிக் வந்து இருக்கு. சோ இதோட ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா தயாரிச்சு விற்க போறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைலிங்காவும் வந்து பண்ணி வச்சிருக்காங்க, FTF னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபைலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்க 180 நாளைக்கான எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு கிடைக்கும். அந்த 180 நாளைக்கான இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட்ல அந்த பேட்டன்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது இந்த விகோவியோட அந்த பேட்டன்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்ச்ல வந்து முடிய போது, மார்ச் டு ஏப்ரல் வந்து முடிஞ்சிடும். ஒருவேளை முடிஞ்சிச்சுன்னும் போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலிங் வந்து பர்ஃபெக்ட்டா வந்து எக்ஸிகியூஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஓகே வந்து ஆயிடுச்சுன்னும் போது அடுத்த 180 நாளைக்கு இந்த நாட்கோ கம்பெனியால இந்த ட்ரக் வந்து விற்க முடியும். அதுவும் இவங்க இஷ்டப்பட்ட பிரைஸ்ல வந்து விற்கலாம். காம்படிஷனுக்கு யாருமே வந்து கிடையாது. சோ இதனால இவங்க அதிகமான மார்ஜின்ஸ் வந்து வித்துக்க முடியும். அதுக்கப்புறம் 180 நாளைக்கு அப்புறம் தான் காம்படிஷனுக்கு மத்த ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும், மத்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வரும். சோ அப்ப இவங்க மார்ஜின் கம்மி பண்ணி வித்துப்பாங்க. ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் ட்ரக்கே லான்ச் பண்ணாலுமே அதுலயுமே பெட்டரான மார்ஜின் வச்சு இவங்களால விற்க முடியும். 180 நாளைக்கு காம்படிஷனே வந்து கிடையாது. சோ இது வந்து இதுல இருக்க பெரிய அட்வான்டேஜா இருக்கு. சோ அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபைலிங் வந்து நடந்து அந்த 180 நாளைக்கான அந்த எக்ஸ்க்ளூசிவ் பீரியட் நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ இது வந்து இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் கீ ட்ரக்கா இருக்கு, இந்த ரெவில்மெட்டை காம்பன்சேட் பண்ற விதத்துல. செகண்டா வந்து இருக்கிறது இந்த ஆன்காலஜி ட்ரக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆன்காலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றது தான் இந்த ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. இது உள்ளதான் ரெவில்மெட் வந்து இருந்துச்சு. சோ இப்போ அதை காம்பன்சேட் பண்ற விதத்துல நிறைய ட்ரக்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா வந்து ஓலாபாரிபின் சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. சோ இது வந்து இந்த பிரஸ்ட் கேன்சர் அண்ட் தென் இந்த ஓவேரியன் கேன்சர் எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்ற விதத்துல இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. செகண்டா வந்து இருக்குது எர்டாஃபிட்டினிப்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது வந்து இந்த யூரின் கேன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ற விதத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லாத்துக்குமே ANDA வந்து பாத்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணி வச்சிருக்காங்க. ANDA என்ன அப்படின்னா அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. சோ இந்த அப்ளிகேஷன் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே யூஎஸ்ல லான்ச் பண்ற பிளான்ல வந்து இருக்காங்க. அண்ட் தென் அதர் குளோபல் கண்ட்ரீஸ்மே லான்ச் பண்ற பிளான்ல இருக்காங்க. அதுக்கான ANDA அப்ளிகேஷன்ஸ் வந்து போட்டு வச்சிருக்காங்க. மூணாவதா இருக்க ட்ரக் வந்து எவரோலிமியஸ்ன்ற ட்ரக் வந்து இருக்கு. சோ இது எதுக்காக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓரல் சஸ்பென்ஷனுக்காக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓரல் சஸ்பென்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரக் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாலிடா வந்து பார்த்தோம்னா டேப்லெட் வந்து எடுத்துக்கிறோம். அது சாலிட் ஃபார்மேட்ல தான் எடுத்துப்போம். அது வயிற்றுக்குள்ள போய் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா தான் அதோட அந்த ஒரு எஃபெக்டிவ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ அதை வந்து இங்க ஒரு சில பேர் டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா முழுங்கதுக்கே கஷ்டப்படுவாங்க. அது சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், இல்ல பெரியவங்களா இருக்கலாம். இவங்க வந்து மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அது முழுங்க முடியாது. அண்ட் தென் அதை ஜீரணம் வந்து பண்ணணும். சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சோ இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு ட்ரக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சாலிட் ஃபார்மெட்ல இருக்கு அப்படின்னா அதை சிரப் ஃபார்மெட்ல மாத்தி கொடுப்பாங்க. அதுதான் ஓரல் சஸ்பென்ஷன். அடுத்ததா போமாலிடமைடுன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. இது எதுக்காக ட்ரீட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மல்டிபிள் மைலாமைடுக்காக ட்ரீட் பண்ணப்படுற ஒரு விஷயமா இருக்கு. இந்த மல்டிபிள் மைலாமைனா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க போன் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதாவது இங்க போன் உள்ள வந்து பாத்தீங்கன்னா போன் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். சோ அந்த டிஷ்யூஸ் உள்ள இங்க செல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் தென் இங்க பிளாஸ்மா செல்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல இந்த பிளாஸ்மா செல்ஸ் அண்ட் தென் ஒயிட் பிளட் செல்ஸ்ல என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்கா வந்து ஆக்ட் ஆகும். அதாவது நம்ம இன்ஜுரி எதனா ஏற்படுதுன்னும் போது அது எல்லாத்தையும் கியூர் பண்றதுக்காக ஆன்டிபயோட்டிக்கா வந்து இருக்கும்.
அதுல ஏதோ ஒரு பிளாஸ்மா செல் வந்து நெகட்டிவா டர்ன் ஆகுதுன்னு போது அந்த ஆன்டிபயோட்டிக்கை சாவடிக்க போகும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சிலா இருக்கிறது மல்டிபிள் செல்ஸா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைவர்ஜ் ஆகிட்டே போகும். இங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதுன்னு போது அது ஈஸியா வந்து கியூர் பண்ண முடியாது. இந்த போன் கேன்சருக்கு அது பெரிய யூஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துரும். சோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்றதா இந்த பொமோலடிமைடுன்றது வந்து இருக்கு. சோ எல்லாமே இந்த ஆன்காலஜின்றது கேன்சர் ட்ரக்காக ட்ரீட்மெண்ட் பண்றது. அதுல இந்த மாதிரியான மேஜரா ஒரு 4 கேட்டகரிஸ் வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான ட்ரக்ஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. சோ அது வந்து ரெவில்மெண்ட் ஈஸியா வந்து கேட்ச் அப் பண்ணிடும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போயிட்டு இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்டா பார்த்தது செமக்ளூட்டட் அந்த செக்மெண்ட், செகண்டா பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்காலஜி செக்மெண்ட், அதாவது இந்த கேன்சர் செக்மெண்ட். தேர்டா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்டிப்ளாம் கூட சண்டை போட்டு இந்த ஸ்பைனர் மஸ்குலர் அட்ராஃபி கூட வந்து போட்டி போட்டுருக்காங்க. இது வந்து தேர்ட் செக்மெண்டா இருக்கு. சோ இந்த ரிஸ்டிப்ளாம் கம்பெனி கூட இந்த ஸ்பைனர் மஸ்குலர் அட்ராஃபிக்கான அந்த ட்ரக் வந்து போயிட்டு இருக்காங்க. இது என்னன்னு சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி சொல்லணும் அப்படின்னா இது மசில் வந்து செயல்படுத்தணும். சோ அதை செயல்படுத்தணும் போது அது நர்வ் செல்ஸ் மூலமா தான் கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பிரெயின் வந்து இந்த கையை தூக்கி இறக்குன்னு சொல்லுது அப்படின்னா அது எல்லாமே இந்த நர்வ் செல்ஸ் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கடத்தி எடுத்துட்டு போய் மசில் கிட்ட வந்து சொல்லும். பிரெயினோட இன்ஸ்ட்ரக்ஷன் கடத்தி எடுத்துட்டு போயிட்டு சோ இங்க அந்த நர்வ் செல்ஸ்ல கடத்தி எடுத்துட்டு போதுல இதுக்கு ஒரு புரோட்டீன் தேவை. சோ அது வந்து கரெக்டா இருந்தா அந்த நர்வ் செல்ஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகும். சோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போகும். ஒருவேளை அந்த புரோட்டீன் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இங்க பிரெயின் வந்து இங்க கையை தூக்கும்னு சொன்னாலும் லேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்கும். ஏன் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பொறுமையா போகும். சோ இதுக்கு ட்ரீட்மெண்டா வந்து இருக்கிறது தான் இந்த ஸ்பைனர் மஸ்குலர் அட்ராஃபியா வந்து இருக்கு. சோ இதே மாதிரி இன்னொரு 4 கேட்டகரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏபிஇ பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பிளான் சூப்பரா தான் வந்து வச்சிருக்காங்க. சரி ஓகே, இது எல்லாமே இந்த ஃபியூச்சர் பிளான்ஸா பார்த்துட்டோம். இந்த கம்பெனியோட சிஓ கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கல்ல. சோ அந்த ஆடியோ கால்ல அவங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது ஒரு 50 நிமிஷம் ஆடியோ காலா வந்து இருக்கு. அந்த 50 நிமிஷத்துல நான் ஒரு கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கேட்டிருப்பாங்கல்ல, அது வந்து எக்ஸாக்டா ஒரு சில பேர் கேட்டிருப்பாங்கல்ல. சோ அதே கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். சோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். சோ இப்போ அந்த ஆடியோ கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணிடுவோம். என்னென்னலாம் சொல்லிருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வியா ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சா, ரெவில்மெண்ட் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான ஆன்சர் வந்து அவர் சிம்பிளா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா Q1, Q2 அந்த ரெவில்மெண்டோட அந்த பிளாக் பஸ்டர் சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுப்பா. அது உண்மைதான். Q3, Q4 வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் நடக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு நடக்காது. சோ எங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கோடி ரூபாயில இருந்து ரெவன்யூ மேக் பண்ணணும்னு எங்களால சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அண்ட் தென் எங்களுக்கு காம்படிஷன் பிரஷர் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் பிரைசிங் பிரஷரும் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது எல்லாமே எங்களுக்கு நெகட்டிவா தான் வந்து இருக்கு. சோ Q3, Q4 ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சோ அது நடக்காதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதுக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ரெவில்மெண்டோட சேல்ஸ் நடக்காதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து கண்டினியூஸா நடக்கும். யூஎஸ்ல அதோட சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா நடக்கும். இது முன்னாடி நடந்த அளவை விட இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்மியா நடக்கும். அதனால எக்ஸாக்டா எவ்வளவு அமௌண்ட் வந்து நடக்கும் அப்படின்றது எங்களால வந்து சொல்ல முடியாது. பட் ஆனா ஆக்சுவலா பிசினஸ் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இந்த ரெவில்மெண்டை சுத்தி இந்த கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டே இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கொஸ்டின் ஒன்று வைக்கிறாரு. அப்ப Q3ல உங்களுக்கு ரெவில்மெண்டோட சேல்ஸ் வந்து நடக்காதா, Q3யோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவர் ஆன்சர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ராஜு நன்னப்பன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நோ மை ஃப்ரெண்ட் Q2 இஸ் த எண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த Q3ல வந்து பாத்தீங்கன்னா ரெவில்மெண்டோட சேல்ஸ் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது, Q2 முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்திருக்காரு. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்க, அப்ப ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஸ் வந்து பண்ணல, அது எல்லா ட்ரக்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா அவர் சொல்றாரு. நம்ம சொன்ன மாதிரி அந்த செமிகுலேட்டட் ட்ரக் மேல பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கதா வந்து சொல்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைலிங் வந்து ஓகே அடிச்சும் போது அது பிளாக் பஸ்டர் ட்ரக்கா வந்து அமையும். மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா செமிகுலேட்டட் தான் எங்களுக்கான பிளாக் பஸ்டர் ட்ரக்கா வந்து அமையதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி அவரே சொல்றாரு. அது இல்ல அப்படின்னா அந்த ஆன்காலஜி ட்ரக்ஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதுல எதனா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பிக்கப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பினான்சியல் இயர் 2026 to 27 எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டதுக்கான ஆன்சர் வந்து அது எங்களுக்கு நெகட்டிவா தான் இருக்கும். சோ அதுல வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எங்களுக்கு கிடையாது, நெகட்டிவா தான் இருக்க போகுது. சோ பினான்சியல் இயர் 2026 செகண்ட் ஆஃப் H2 சொல்லுவாங்க, Q3யும் Q4ம் சேர்ந்தது அது நெகட்டிவா தான் இருக்கும். பினான்சியல் இயர் 2027 ஃபுல்லாவே நெகட்டிவா தான் இருக்கும். 27 to 28 வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 27 அந்த ஃபுல்லாவே நெகட்டிவா இருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனா பாதில இருந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் ஆயிடும். பினான்சியல் இயர் 2027 பாதில இருந்து பினான்சியல் இயர் 2028 எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் 2 குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கும். அதுக்கடுத்து பினான்சியல் இயர் 2027 2 குவார்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமேட்டுக்கா ரோ பிசினஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அதாவது எமர்ஜிங் பிசினஸ். அதுல இருந்து ரெவன்யூ வந்து பெருசா ஜென்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க, பட் ஆனா அங்க எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில பத்தி கேக்குறாங்க. பிரேசில பொறுத்தவரை இங்க டூயிங் வெல்லா தான் வந்து இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ராடக்ட் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கதா சொல்றாங்க. செகண்டா வந்து கனடா வந்து கேக்குறாங்க. கனடாவை பொறுத்தவரை இவங்க வார்னிங் லெட்டர் வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி சோ இதுக்கப்புறம் அந்த வார்னிங் லெட்டருக்கான அந்த ரிமூவல் வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சவுதியை பொறுத்தவரை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. சைனாவை பொறுத்தவரை டெண்டர் வந்து ஜெயிச்சிட்டாங்களா, பட் ஆனா இங்க ஸ்மாலான பொசிஷன்ஸ் தான் வந்து இப்போ ஸ்மாலா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாக ஆரம்பிப்போம். பட் ஆனா இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி சார் எல்லாமே ஓகே, உங்களோட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டதுக்கான ஆன்சர் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு நெகட்டிவான கன்சர்ன் வந்து ஆரம்பிக்க போகுது. அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா பினான்சியல் இயர் 2026 இந்த Q3, Q4 பொறுத்த அளவுல
எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவன்யூ வந்து 750 இருந்து 800 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ல நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இது வந்து ரெவன்யூல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து எவ்வளவு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கான ஆன்சர் வந்து 135 இருந்து 150 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பர் குவார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி இங்க ரெவன்யூவா ஒரு குவார்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரப்போற Q3க்கும் Q4க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 இருந்து 800 கோடி ரூபாய் மேபி வந்து பாத்தீங்கன்னா Q3 நடக்கலாம், இல்ல Q4லயும் அதே மாதிரி 750 இருந்து 800 கோடி ரூபாய் வந்து நடக்கலாம். ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 135 இருந்து 150 கோடி தான் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளவுதான் வச்சிருக்காரு. ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம போனோம் அப்படின்னா இப்ப Q2 வந்து பாத்தீங்கன்னா 514 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. 514 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலுமே அது 23% டிராப்ல இருக்கும்போது 150 கோடி ரூபாய் தான் அவர் ப்ரொஜெக்ஷன் வச்சிருக்காரு. அது மேபி 50 கோடி ரூபாய் அதிகமாகவும் போகலாம், கம்மியாகவும் போகலாம். 200 கோடி ரூபாய் வந்தா கூட நெட் ப்ராஃபிட் வந்து டிராப்ல தான் வந்து இருக்கும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் நெகட்டிவா தான் அஃபெக்ட் பண்ணும். சோ இப்படிதான் அவரோட டிஸ்கஷன்ஸ் வந்து இந்த ஆடியோ கால்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்தது. சோ ஓவராலா நம்ம எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா என்ன பண்றது அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்க நேட்கோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஏதோ ஒரு செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணிடும். அது வந்து செமிக்ளூடேட்டா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நம்ம அந்த ஆன்காலஜி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து டீடைலா டிஸ்கிரைப் வந்து பண்ணிருக்கோம். சோ அதுல ஏதோ ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ட்ரக் அமையும். பட் ஆனா எக்ஸாக்டா என்ன ட்ரக்ன்றது யாருக்குமே தெரியாது. சோ அதனால அடுத்த ஒரு 4 குவார்டர்ஸ் இல்ல 3 குவார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி நெகட்டிவான கன்சல்ல தான் இருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இது வந்து ஒரு 3 வருஷம் அப் ரேலியில இருக்கும், அடுத்த 3 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ரேலியில இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேலி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஃபினான்ஷியல் 2026 எண்டு வரைக்குமே நெகட்டிவ் ரேலியில தான் வந்து போகும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இங்க அப் ரேலி போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அது மாதிரி தான் இந்த கம்பெனியோட அந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். சோ இப்பவுமே அதே மாதிரி அப்ரோச் தான். சோ இங்க 800 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் இறந்துக்கான சான்சஸ் பிரகாசமாவே வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ரெவல்யூமோட சேல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த இந்த கம்பெனி கிட்ட அடுத்த ஃபியூச்சர் ட்ரக் எதுன்னு கன்ஃபர்மேஷன் ஆகிற வரைக்குமே இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர்ல தான் வச்சிருப்பாங்க. சோ இது ஒரு நடக்குதுன்னும் போது கம்பெனில நம்ம வந்து எக்ஸிட்லாம் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் போல்டான டிசிஷனா எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணி வைப்போம். அடுத்த பாசிட்டிவான டர்ன் வந்து வரும். ஏற்கனவே இந்த கம்பெனி 1500 வரைக்கும் போயிருக்கு. சோ அதுமே நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சோ திரும்ப பாசிட்டிவான டர்ன் வரும்போது திரும்ப அந்த கம்பெனி வந்து கம்பேக் ஆக ஆரம்பிக்கும். சோ எப்படி பார்த்தாலுமே இந்த கம்பெனி லாங் டர்ம் அந்த ஹோல்ட் பண்றவங்களுக்கு பிளஸா தான் வந்து இருக்க போகுது. ஷார்ட் டர்ம்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த டைம்ல கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கும். அடுத்த ஒரு 1 இயருக்கு நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கு. இந்த Q2ல இருந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது அதுவா தான் இருக்கு. Q3 Q4ல இன்னும் நெகட்டிவாவே இருக்கும். சோ ஷார்ட் டர்ம் பண்றவங்களுக்கு இந்த கம்பெனி பெட்டரா வந்து இருக்காது. லாங் டர்ம் பண்ண போறீங்க அப்படின்னா ஷேர் வந்து இறங்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். சோ இதுதான் ஓவரால் சம்மரியா இந்த நேட்கோல வந்து இருக்கிற விஷயமா இருக்கு. சோ பார்த்து என்னதெல்லாம் ஒன்னொன்னா வந்து கன்சிடர் பண்ணிட்டு போங்க. சோ இந்த நேட்கோல வந்து உங்களுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா கிடைக்கிறதுக்கான டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அப்படின்றது தான் உண்மை. சோ அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.